இந்தியாவில் லாக்டவுன் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு பயமுறுத்துறாங்க. லாக்டவுன்னா இப்போ என்ன செய்யறது, வாங்க மறுபடியும் போய் அரிசி பருப்பு பெட்ரோல் டீசல்லாம் வாங்கோம்னா அது முட்டாள்தனம். என்ன விதமான லாக்டவுன் வரப்போகுதுங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஏற்கனவே கோவிட்ல வந்து வெளியே போக முடியாது, பொருள் வாங்க முடியாதுன்னு இருந்துச்சுல, அந்த லாக்டவுன் கிடையாது. இப்போ நமக்கு தெரியும், அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரான் மேலே போர் கொடுக்குறாங்க. முக்கியமான கடல் வழியில் பெரிய போர் நடக்குது. இப்போ இதனால நமக்கு என்னங்க பாதிப்பு? கச்சா எண்ணெய் வர்ற வழியில் கப்பலை விடாமல் இருக்கிறாங்க. ஆனால் நட்பு நாடுகளுக்கு ஈரான் வழி விடுறேன்னுச்சு. நமக்கு தான் என்ன வரப்போதே அப்புறம் என்ன சிக்கல்னா, வேற ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா, இன்னைக்கு நமக்கெல்லாம் கிடைக்கிற இந்த இணையதளம் இருக்குல்ல, அது வெறுமனே நம்ம செல்போனில் ரீல்ஸ் பார்க்கறதுக்கு, யூடியூப் வீடியோ பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை. இந்தியா முழுவதும் இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியா மாறி இருக்கு. ஏன்னா என்ன, எல்லா பண பரிவர்த்தனையும் நம்ம வந்து கியூஆர் யூஸ் பண்ணி பண்ணுறோம். நம்ம நடக்கிற எல்லா ஐடி கம்பெனிஸும் இன்டர்நெட் யூஸ் பண்ணி இருக்கு. எல்லா டேட்டா எல்லாமே இன்டர்நெட் யூஸ் பண்ணியிருக்குல்ல. இந்த இன்டர்நெட் எப்படா வருதுன்னு கேட்டால், இது ஒரு பைப் லைன் வழியாக கடலுக்கு அடியில் தான் இருக்குது. இப்போ இந்தியாவுக்கு தேவையான ஒட்டுமொத்த டேட்டாவை நம்மளை நம்பி இல்லை. 95% வெளிநாடுகள்லேருந்து ஒரு டேட்டாவை நம்பி தான் இருக்கிறோம். இப்போ இந்த போர்னால மெயின்டெனன்ஸ் ஒர்க்கை பண்ண முடியாமையும் சில இடங்களில் வேணும்னே அந்த டேட்டா வயர் கட் பண்ண போடுதுங்கிறாங்க. இதனால என்ன ஆகும்னா, டேட்டாவுடைய வேகமும் டேட்டாவுடைய பயன்பாடும் ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போயிடும். இதனால என்ன பண்ண முடியாது, நம்ம இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்க்க முடியாதுன்னா அது மட்டும் கிடையாது, பல்வேறு சிக்கல்கள் இருக்குது. இப்போ ஒட்டுமொத்த உலகத்தில் பெருவாரியான ஐடி சர்வீஸ் வேலை இந்தியாவில் தான் நடக்குது. அது கூட தடை விட்டு போயிடும். 5G நான்ஸ்டாப் அதெல்லாம் கிடையாது. 2G அளவுக்கு நெட்டு கிடைச்சாலே பெரிய விஷயங்கிறாங்க. நீங்கள் வந்து ஜிபே ஃபோன்பே யூஸ் பண்ணி பணம் காசு செலுத்த முடியாது. இப்படி இன்டர்நெட் முடக்கம் நடக்க போகுதுங்கிறது தான் அடுத்த லாக்டவுனாக இருக்கும்னு எல்லாரும் எச்சரிக்கிறாங்க. அதனால எல்லாரும் இதிலிருந்து உங்களை எப்படி பாதுகாத்துக்க போறீங்க அப்படிங்கிறதுல தெளிவாக இருங்க. இன்டர்நெட் குறைவாக இருந்தது, இல்லை இன்டர்நெட் பற்றாக்குறையாக இருந்தது, இன்டர்நெட்டே இல்லைன்னா அப்போ எப்படி வாழ்க்கை முறை வாழ போகிறோம், அதுக்குன்னு தயாராகிக்கிறீங்க. இதுதான் அடுத்த லாக்டவுனாக இருக்கும்னு எச்சரிக்கிறாங்க.